திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம். தமிழகத்தை மீட்டெடுப்போம். இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளாலும் தங்கைகளாலும் நிச்சயமாக இது முடியும். முடியுமா? என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அந்த முடிவை யாரால மாற்ற முடியாது. இன்னைக்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகளும் அண்ணன்மார்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். என்ன? திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். இந்த ஊழல் ஆட்சியை அகற்றுவோம். இந்த சாராய ஆட்சியை அகற்றுவோம். இந்த போதை ஆட்சியை வேரோடு அறுப்போம். இதுதான் உங்களுடைய சபதம். நிச்சயமாக இந்த சபதம் நிறைவேறும், நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்காகத்தான் நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். ஊரூராக சென்று மக்களை சந்தித்து, குறிப்பாக பெண்கள் தாய்மார்களை சந்தித்து, அம்மா மீண்டும் திமுகவுக்கு தயவு செய்து வாக்களிக்காதீர்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களில் உள்ள இளைஞர்கள் உடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டார்கள், நாசப்படுத்தி விட்டார்கள். இவங்க எப்பப்ப ஆட்சிக்கு வராங்களோ அன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூடுதலா ஏதாவது ஒரு குடி, மதுவுக்கு அடிமையாக, இப்போ போதைக்கு அடிமையாக இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது. இதுதான் என்னுடைய நோக்கம். உரிமை மீட்க, தலைமுறைகள் காக்க. எனக்கு ஒரு தலைமுறை காத்தா போதாது, தலைமுறைகள், வரும் தலைமுறைகள் அத்துணையும் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு முன்னோட்டம் இந்த கொடுங்கோல் திமுக, ஊழல் திமுக, சாராய திமுக, கஞ்சா திமுக, கொலை செய்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்.